கொஞ்சம் தூக்கி விடு, இன்னும் கொஞ்சம் தூக்கி விடு, இன்னும் கொஞ்சம். அப்பா, லட்சுமி கொஞ்சம் தூக்கி விடு. மட்டும் தூக்கி விடுனா மாமரம் வச்சிருந்தா மட்டும் போதுமா? எட்டி காய் புடுங்குற மாதிரி கொஞ்சம் குட்டையை வச்சிருக்க கூடாது? இப்படியே தென்னை மரம் மாதிரி வளர்த்து வைப்பாங்க? தாயே வந்துட்டேப்பா. அப்பா என்னடா இப்படி பண்ணிட்டு வர? 25 வருஷமா அதை கட்டி காப்பாத்துற தெக்குப்பட்டி கவுண்டர் பார்த்தாருன்னா? பார்த்தா என்ன, 25 வருஷமா தான் அவர் தின்னுட்டு இருக்கார்ல. நான் ஒரு நாளைக்கு தின்ன என்ன குறைஞ்சா போயிரும்? விவகாரமா பேசாத தாயி. அப்பதான் ஊர்ல வந்து பாரு, நான் பக்கத்துல போனாலே வந்து புடிங்க புடிங்கன்னு அம்புட்டு மரமும் தானா வளைஞ்சு கொடுக்கும். பேசாம வருவியா? அடடே, என்னடா வேலைப்பா, 2 நாள் ஊர் பக்கம் ஆளவே காணா. கும்பிடுறேன் சாமி. என் புள்ள 10 வருஷமா எங்க ஆத்தா வீட்லயே வளர்ந்துச்சு சாமி. இப்ப புள்ள சமைஞ்சிருச்சு. என்ன, உன் பொண்ணு சமைஞ்சிட்டாளா? மூஞ்சில கொல்லி கட்டி எடுத்து வைக்க. ஏயா, உங்க ஊர்ல பொண்ணுங்க சமைச்சதே இல்லையா? உங்க அக்கா சமையலையா, உங்க தங்கச்சி சமையலையா, உங்க பாட்டி சமையலையா, உங்க அம்மா சமையலையா? என்னடா வேலைப்பா, நாக்கு ரொம்ப நின்னுது. விவரம் இல்லாத கழுத வினயம் இல்லாம பேசிடுச்சு சாமி, மன்னிச்சிடுங்க. எங்க போனாலும் வம்புழுக்கிறத பொழப்பா போச்சு. என்ன தாயி இப்படி பேசிவிட்ட? அவங்க எல்லாம் பெரிய வீட்டுக்காரவங்க. அவங்க துணிமணியை துவைச்சுதான் நாம பொழப்பு நடத்துறோம். இவக துணிமணியவா? இருக்கிற துணிமணிய நம்ம கிட்ட போட்டா அவங்க கதி. என்னடா வேலைப்பா? கும்பிடுறேன் சாமி. 2 நாள் ஊர் பக்கம் ஆளையே காணா. அப்பா, இனிமே வேலை வெட்டிக்காக வெளியூர் போனா தமக்கு அடிச்சு சொல்லி போடு. இப்படி வரவக போறவங்க கிட்ட எல்லாம் காரணம் சொல்றதுக்குள்ள தொண்டை தனியா வத்திரும் போல இருக்கு. என்னடா பக்கவாத்தியம் பலமா இருக்கு? சின்ன கழுத சாமி, மனசுல ஒண்ணும் வச்சுக்காதீங்க. நம்ம கெங்குவார்பட்டி பள்ளிக்கூடத்துல தான் படிச்சிட்டு இருக்கு. நம்ம ஊர் பிள்ளைகளோட தான் படிக்கணும்னு சொல்லு. நம்ம பெரிய வீட்டு பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் போனா கூட மாட ஒத்தாசையா இருக்குமே தான் கூட்டியாந்தேன். ஆமா ஆமா, போயிட்டு வா. ஐயோ அப்பா, கழுத போயிருச்சு. மாங்கா கழுத ஊர் எல்லாம் வந்துருச்சுல்ல, அது தானா வீடு போய் சேர்ந்துரும். நீ வா. தாயி, என் மகளுக்கு நல்ல வாக்கு சொல்லு தாயி. வேலைப்பா, இது ஓன் பண்ணா? நல்லாதான் இருக்க. தலை நீட்டு. வெளியூர்ல இருந்து கூட்டியாந்திருக்கேன் தாயி. இந்த ஊர்ல இருக்கிறவங்க பட்டாதுன்னு வெளியூர்ல இருந்து வர கூட்டி வந்திருக்கியா? போ, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. போ. ஆண்டவரே, இதுக்கு என்னைக்கு நல்ல காலம் பிறக்க போதோ? கும்பிடுறேன் சாமி. நல்ல ஆத்தா, நான் வத்தலகுண்டுக்கு போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? அப்ப பொரி உண்டி கள்ள முட்டாய் வாங்கிட்டு வா. சரி, வேற என்ன வேணும்? நான் சின்ன புள்ளல, நான் பச்சை புள்ளல, நான் பாவம் இல்ல. தாத்தா சீக்கிரம் வந்துடணுமா? சீக்கிரம் வந்துடுறேன். அடி அளவே சரக்கு ஏன் அங்கன கொஞ்சம் இறக்கு. தின்ன பெட்டி சரக்கு ஏன் தின்ன மேல இறக்கு. மேட்டு பெட்டி சரக்கு ஏன் வீட்டுல கொண்டு வந்து இறக்கு. அடி ஆத்தி, என் புள்ள வரதுக்கு முன்னால ஆத்தாளுக்கு எம்புட்டு வாந்தினியா கொடுத்தாங்க. காலெல்லாம் வலிக்குதுப்பா. வந்துருச்சு தாயி வீடு. ஏப்பா, இதான் நம்ம வீடு? அப்பதான் வீடெல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. தாயி, உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன். வந்துட்டியா தாத்தா? நல்லா இருக்கியா? கொஞ்சம் பொறு. நான் எங்க உன்னைய பெத்த, நீதானே என்னைய பெத்த. அது என்ன மோடி, எங்க ஆத்தா கூட இப்படித்தான் காட்டி பிடிச்சு ஆளுவா. என்ன பெத்த ஆத்தா, இது என்னடி இது? கழுத்து மீன் மாதிரி கொழுத்து போய் வருவான்னு நினைச்சேன். இப்படி கருவாடு மாதிரி காஞ்சு போய் வந்திருக்கே. வா வா உட்காரு. உங்க அப்பத்தா என்ன சோறுகரு போட்டாளா? அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட குடுக்காதவளாச்சே. அவ எங்க அம்புட்டு பாகமானமா ஆக்கி போட்டிருக்க போறா? இவங்க ஆத்தா பெரிய சீமை பொறப்பு. மாப்பிள்ளையா மறுவீடு வந்தவனுக்கு மாத்து வெட்டி எடுத்து கொடுக்காதவ தானே உங்க ஆத்தா? ஏயா, எங்க ஆத்தால மாத்து வெட்டி எடுத்து கொடுக்காதவ? உன் நெஞ்சில கை வச்சு சொல்லியா? எங்க அக்காளுக்காவது சீரா 2 கழுதையா தான் கொடுத்தா. ஆனா எனக்கு 4 கழுதை. நல்ல பொலிகால மாதிரி 4 கழுதை கொடுத்து விட்டாயா. அதெல்லாம் நினைப்புல வருமா உனக்கு? ஏன் பேச மாட்டேன்? பகுமானமா படுத்து எந்திரிக்க நார்ல பின்ன கைத்து கட்டில் வேற. கேட்டுக்கடியுமா அவளே? மகளே, இதையும் நல்லா கேட்டுக்க. அவங்க ஆத்தா என்னவோ 4 கழுதை பத்தி விட்டது வார்த்தை வந்தேன். அதுல 2 நொண்டி கழுதை. அத வச்சு தீனி போட மாட்டாம அவங்க ஆத்தா இங்க பத்தி விட்டா. இவன் என்னமோ பெருசா பேசுறா பேச்சு. ஊராயா இது? என்ன ஊரியா இது? ஐயா வாங்க உட்காருங்க. மைசூர் பாக்கு இருக்கு, பாம்பே அல்வா இருக்கு, பால் பன் இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா ஒரு இந்தியாவே நம்ம கடைக்குள்ள இருக்கு. ஐயா என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுற மாதிரியா இருக்கு? வர்ற வழியிலே நம்ம கடை பத்தி எவனும் சொல்லிட்டானோ?
எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்க இல்ல எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்கன்னு கேக்குறேன். எப்படியோ வாழ்றங்க. ஐயா ஊருக்கு புதுசு போல் இருக்கு, என்னன்னு சொன்னீங்கன்னா தெற்கு திரு ராமசாமி வீட்டுல சம்பந்தம் பண்ணலாம்னு வந்தேன். பண்ணுங்க, நானா வேண்டாங்கிறேன். லட்சணமான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, நகை நட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. என்ன பிரயோஜனம்? ஊரு சரியில்லையே. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சாராய கடை இல்லாத ஊருன்னு. சாராய கடை இல்லாத ஊர்ல சம்பந்தம் பண்ணி என்னையா பிரயோஜனம்? அம்மா நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். தாய், அப்பனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. போற வழியில சின்ன ஒரு வீட்லயும் இது அதுக்கு எழுத்த வீட்லயும் கொடுத்துட்டு போ தாய். அப்பதான் வீட்டுல இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லாது. இந்த ஊர்லயும் கூட படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல. வெறும் கழுவிக்கு வீராப்பு, வெத்தல கட்டுக்கு மாறாப்பு. அடி செருப்பால படிக்கிறீங்களா? பகுமானம் வாடி, எடுத்து போடி. எதுக்கு புள்ளை அப்படி வைரவ? அடியே, போற வேகத்துல முன் வாசல் பக்கமா போயிடாத. பெரியவங்க வீடு பின் பக்கமா போ. ஏய் சத்த நெல்லு. ஆத்தா தானே, வேற யார் வையுவா? கோச்சுக்காத. என் பிள்ளைக்கு காத்து கருப்பு பட்டுற போது. போயிட்டு வா. அம்மா, சயின்ஸ் புஸ்தகம் 10 ரூபாய், விஞ்ஞான புஸ்தகம் 10 ரூபாய், மேத்தமெட்டிக்ஸ் புஸ்தகம் 10 ரூபாய், கணக்கு புஸ்தகம் 10 ரூபாய், ஹிஸ்டரி புஸ்தகம் 10 ரூபாய், வரலாறு புஸ்தகம் 10 ரூபாய், இங்கிலீஷ் புஸ்தகம் 10 ரூபாய், ஆங்கில புஸ்தகம் 10 ரூபாய். மொத்தமே 80 ரூபாய் தான் ஆச்சு. இந்த மாசம் 3 தடவை தானே கேட்டிருக்கேன். இது கூட கொடுக்கூடாதா? அந்த புஸ்தகம் வாங்க போறேன், இந்த புஸ்தகம் வாங்க போறேன்னு நீ வாங்கின காசெல்லாம் 2 சாக்கு மூட்டை நிறைஞ்சிருக்கும். ஒரு மரக்காப்பட்டி அளவு கூட புஸ்தகத்தை கண்ணுல காட்டலையாடா நீ? என்ன மாதிரி ஃபூலிஷ்தனமா பேசுறீங்க? மகனே, அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லு. ஃபூலிஷ்? ஏண்டா, நான் இம்புட்டு செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், என்ன ஒரு தடவையாவது அப்படி பெருமையா கூப்பிட்டு இருக்கிறியா? உன் ஆத்தாளையவே கூப்பிடுறிய. பாத்தியாடி, உன் வம்சத்துல யாராவது இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசி இருக்கிறாங்களா? மகனே, நீ பேசுற அந்த வார்த்தைக்கு ₹1,00,000 கொடுக்கலாட்டா. நான் தேனிக்கு போறேன், உனக்கு என்ன வேணும் கேளு, வாங்கிட்டு வரேன். சரி, நாகர் கடையில கோழி குருமாவும் பரோட்டா வாங்கிட்டு வா. கவலையே படாத, வாங்கோழி தொடையே வாங்கிட்டு வரேன். முதல்ல வாந்தோடைய பத்திரமா பாத்துக்கோ. அம்மா, ஏகாலி வீட்டு புள்ள துணி கொண்டு வந்திருக்கேன். வேலைப்பம்மாவடா, உங்க அப்பா ஊர்ல இருந்து கூட்டாந்துட்டானா? டேய், துணி எல்லாம் எண்ணி பார்த்து வாங்கடா. அப்பா, என்ன போய் சொன்னாலும் ஒரு பைசா கூட பெற மாட்டேங்குதே. துணி கொண்டு வந்திருக்கேன். ஏய், என்ன பிள்ளை நீங்க? தப்பு கொண்டுல இருந்து எங்க அப்பா கூட்டி வந்துருச்சு. இனிமே இந்த ஊர் தான். அது இல்ல பிள்ளை, நீ எப்ப இங்க வந்த? வரலாறு புஸ்தகம், ஹிஸ்டரி புஸ்தகம் ரீல் ஊட்டியே, அப்பவே வந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, படிப்புல முன்ன பின்ன இருந்தாலும் ரீலு நல்லாவே விடுற. அதை விடுப்புல, கடைக்கு போய் ஒரு பாக்கெட் கத்திரி சிகரெட் வாங்கிட்டு வா. கத்திரி சிகரெட்டா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. ஏய் நில்லுடு, வேலை போட்டு பிள்ளை இதெல்லாம் செய்யக்கூடாதா? பெருசா அழுட்டவ. இத பாரு, அடிய புடிய போட்டு பேசுனேன், நானும் வாடா போடான்னு பேசுறேன். நீயும் +2 படிக்கிற, நானும் +2 படிக்கிறேன். நான் உனக்கு குறைஞ்சவ இல்லாம. வேலை பிள்ளைக்கு கொழுப்பேறி போச்சா? ஆமா, உங்க வீட்டுல ஆக்கி ஆக்கி கொட்டினா அது துண்டு கொழுப்பேறி போச்சு. மூஞ்சே பாரு. முண்டை கிண்டரு திட்டின மரியாதை கெட்டுரும். பள்ளிக்கூடம் தானே போறேன், போற வழியில காமிச்சுக்கிறேன். வந்து கெளிப்ப. ஏண்டா எடுவட்ட பையில, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொழுப்பேறி போச்சு. நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பொறுக்கலையா? என்ன அக்கா தங்கச்சி கூடவா? கண்ணை கப்ப கலங்க, எங்க அப்பா பெரிய தப்பு பண்ணி விட்டாரு. என்ன மட்டும் தான் பெத்தாரு, கூட அக்கா தங்கச்சி யாரும் பெரியலையா? நான் என்ன பண்றது? ஏடா, உனக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, பித்து வேற எதுவுமே இல்லையா? அப்படியே என்கிட்ட எதுவும் இல்லமா. உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல, நாங்களும் கேட்டுக்கிறோம். என்னங்கடா? ஐயோ! ஏய் இல்ல. ஏய் வாங்கடா. டீச்சர், என்ன क्वेश्चन பேப்பர்? ஆமா, 100 மார்க் வாங்கி கிழிச்சற மாதிரி தான். என்ன சிட்டு, ஏன் இவ்வளவு லேட்? அது வந்து என்ன வந்து படிப்புல இருக்க பயம் கரெக்ட் டைத்துக்கு ஸ்கூலுக்கு வரதுலயே இருக்கட்டும். வா வா. வாங்க தர வாங்க. ஏண்டா டேய், ஒரு நாளாவது நீ கரெக்ட் டைத்துக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கியா? ஒரே ஒரு நாள் கரெக்ட் டைத்துக்கு வந்து எங்களை எல்லாம் நீ சந்தோஷப்படுத்த மாட்டியா? அநேகமா உன்னை உங்க அம்மா 12வது மாசம் பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்ப்பத்துல வந்த லேட்டு காலேஜ் வரைக்கும் போகும் போல இருக்கு. அது வந்து டீச்சர், இந்த பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன்னால ஒரு வகுப்பை 2 வருஷத்துக்கு குறையாம பாஸ் பண்ண முடியாது. நீ இந்த வருஷம் வந்து பெஞ்சு தேய்க்கிறத விட அடுத்த வருஷம் தேய்ச்சுக்க போ. டீச்சர் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல டீச்சர். உங்க வார்த்தையை சின்சியரா மதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு வரும்போது சுத்தமா வரணும்னு சொன்னீங்களா? துணிமணி எல்லாம் அழுக்காயிடுச்சு. அதான் இதா
உங்க அப்பா தான் எங்க வீட்டு துணிமணி எல்லாம் துவைக்கிறான். உங்க அப்பா ஒழுங்கா துணியை கொடுத்திருந்தா இப்ப நான் டீச்சர் கிட்ட வசம் வாங்கிருக்க மாட்டேன்ல. இனிமேல அது ஒழுங்கு மரியாதையா நேரத்தோட உங்க அப்பா துணியை கொடுக்க சொல்லு. இந்தடா பண்ணையார் மகங்கிற திமிர உங்க ஊரோட வச்சுக்க, அதை இங்க காட்டாத. இந்தா போய் பெஞ்ச தேய். ஏன் மச்சான் சோடக்கார நிறைய போட்டியா? வாடை வெடுக்க வீசுது. எவ்வள என்ன வாவுல என்னது? வாவுல துணியும் கைமா இருக்கிறவள எதுக்கு கூப்பிடுற? வாண்ணா கூப்பிடுற சீரே சரியில்லையே. ஒரு முக்கியமான சோழி உள்ள. என்னது அம்புட்டு முக்கியமான சோழி? சக்கம்பட்டி சேலை கட்டினாலே இப்பதான் சமஞ்ச பொண்ணு மாதிரி இருப்ப. அதுல காஞ்சிபுரம் பட்டு கட்டினா எப்படி இருப்ப? அடியாச்சி கண்டாங்கி சேலையே கனால தான் வருது. காஞ்சிபுரம் சேலை என்ன கையிலேயே வந்து நிக்க போகுது? கையிலேயே வந்துருச்சு புள்ள. பாண்டித்தேவர் மக மறுவீடு வந்திருக்குல்ல, அதோட கல்யாண சேலை 2000 ரூபாய் கொடுத்து எடுத்துச்சான். என் ஆயுசுக்கும் போட்டு வசந்த சேலை உனக்கு நான் என்னைக்கு வாங்கி கொடுக்க போறேன். இத கட்டிக்க புள்ள. இந்த சேலையில நான் உன்னை பாக்கணும். அடியாத்தி ஆசையை பாரு. பாண்டித்தேவருக்கு தெரிஞ்சா பங்கம் பரதேசம் போயிடும். துவைக்கிறதான் துவைக்க போறோம். அதுக்கு முன்னால ஒரே ஒரு வாட்டி புள்ள. இத பாரு மச்சான், நீ காசுக்கு காடை துணி வாங்கி கொடுத்தாலும் அதுதான் எனக்கு காஞ்சிபுரம் பட்டு. நமக்கு எதுக்கு இந்த ஆசையெல்லாம்? உன்ன மூஞ்சி தொங்க வச்சிருவியே. யாராவது பாத்துட்டாங்கன்னா நான் எங்க போய் கட்டிக்கிறதா? அந்த பாறைக்கு பின்னால போய் கட்டிட்டு வாப்புல. லவுக்கு இந்தா. மச்சா பட்டு வேட்டி சட்டையில நீ கூட தான் பட்டத்து ராசா மாதிரி இருக்க. நீ மட்டும் என்ன புள்ள, ராணி மாதிரி தான் இருக்க. இந்த பட்டு சேலை கட்டவும் படக்குன்னு 10 வயசு குறைஞ்சிட்ட புள்ள. ஏன் மச்சா எல்லா பெரியவங்க வீட்லயும் இப்படித்தான் பட்டு சேலையை கட்டி வயசு குறைச்சு போடுறாளுகளோ? என்னது விடு மச்சா, என்னது விடு. ஐயோ துணி போகுது மச்சா. ஐயோ எட்டு ஓடியாடி ஓடியாடி. இந்த புள்ள உன் அழி ரப்பரு, இந்த புள்ள உன் தமிழ் புஸ்தகம். இனிமே யாரும் என்ன ஓசி புள்ளன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் புள்ள அப்படி சொல்ற? நாளையில இருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கே வர மாட்டேன். ஏண்டி ஏகாளி வீட்டு புள்ளியா பிறந்ததுக்கு ஒண்ணு துணி துவைக்க போயிருக்கணும், இல்ல கழுத்து மேக்க போயிருக்கணும். ரெண்டும் இல்லாம எங்க அப்பா ஆசைப்பட்டு படிக்க வைக்கிறதுனால தானே அந்த எடுபட்ட பையகிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டி கிடக்கு. மனசே சரியில்லை புள்ள. பச்சை துண்டு காசே என் கணக்குல எழுதிக்கண்ணே. என்னடா எவன் எடுத்தாலும் கணக்குல எழுதிக்கன்னா எனக்கு என்ன எழுத படிக்க தெரியாதுன்னு ஏமாத்துறீங்களா? ஏண்டி உனக்கு எழுத தெரியும்? தெரியுது. ஒப்பனே கை நாட்டு இதெல்லாம் கொடுத்தான் அவன். கையடா, இது ஒரு நாளைக்கு ஓட்டையாக்கி உன் பொழப்ப கெடுத்துருவேன். கோச்சுக்கிறானே, ஒரு டீ போடு. டீயா? கடல்லாம் கிடையாது. அண்ணே அண்ணி நீங்களே சொல்லுங்க, 1 ரூபாய்க்காக நம்ம நட்பை இழக்கலாமா? 1 ரூபாய்க்கு எல்லாம் நட்பா? அப்படிப்பட்ட நட்பே எங்களுக்கு தேவையில்லை, ஓடி போயிரு. பாவங்க, ஒரு கிளாஸ் குடுத்துருங்களேன். ஏய் கரண்டில மூக்க சுரண்டி போடுவேன். நீ எல்லாம் இவனுக்கு சிபாரிசா? படி உள்ள. உள்ள வாங்க, கவனிச்சுக்கிறேன். நாய் குறைச்ச மாதிரி குறைக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே. ஊரு ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு 2 பஞ்சாயத்து கூடும். ஒரு பஞ்சாயத்துக்கு 1.25 ரூபா மணிக்கு 2 பஞ்சாயத்துக்கு 2.5 ரூபா கிடைக்கும். காலையில பச்சை சொல்லிச்சு, ராத்திரிக்கு போண்டா சொல்லும். கிளிய சொன்னே, கிளி சொல்லிச்சு நாளைக்கு பஞ்சாயத்து கூடும், வருமானம் வரும்னு சொல்லிச்சு. கரெக்டா கொடுத்துறேன். இங்க பாரு அநியாயத்தை. முட்டிக்கால் ஒசரம் இருக்கிறான். இவனுக்கு கொடை பிடிக்க ஒரு ஆளு. எசக்கி ஒரு ஸ்பெஷல் டீ, ஒரு சாதா டீ போடு. ஸ்பெஷல் டீ யாருக்கு? கூட வந்திருக்கிறவருக்கா? இல்லையா எனக்கு. ஆஹா டேய் போட, எனக்கு புறா. நீ வேற. பூங்கொடி பூங்கொடி எங்க அந்த புள்ள இல்லையா? இல்ல, அது சந்தைக்கு போயிருக்கு. சாயங்காலம் தான் வரும். இல்ல உள்ள இருக்காங்க. அப்ப நாங்களும் சாயந்தரமே அந்த டீ குடிச்சுக்கிறோம். நீங்க சாயந்தரம் வந்தா என்ன, ராத்திரி வந்தா என்ன, எனக்கும் பூங்கொடிக்கு நீங்க பச்சை குழந்தை மாதிரி. டேய் புரியடா, எப்ப கூட்டி வரேன்னு தெரியாது. போடா போடா போடா. அண்ணே ராசி நாளைக்கு வரும்னு நினைச்சேன், இன்னைக்கே வந்துருச்சு. இதே சாக்கு வச்சு கந்து வட்டி நாய்க்கர் மேல ஒரு பஞ்சாயத்து கூட்டட்டுமா? அடி செருப்பால. உங்களது செருப்பு இல்லையே, கடையில வாங்கிட்டு வந்தா அடிப்பேன். எப்படி அடிப்பேன்? ஓடுறா.
வந்துட்டேன் நேரம் கழிச்சு வர உனக்காக நான் இவ்வளவு நாய் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ராஜாத்தி தாத்தா எந்தெந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லு பாக்கலாம். நீ கூட சொல்லு. அடியே தலையாண்டி இப்படி வச்சிருக்கவ உங்க அப்பத்தா சடங்கான பிள்ளைக்கு சீர்சனத்தை கொடுத்து அனுப்புவான்னு நினைச்சேன். ஈரும் பேருமில்ல வளர்த்து அனுப்பி இருக்க. ஏண்டி எங்க ஆத்தால வம்புக்கு இழுக்காம உன்னால சும்மா இருக்க முடியாதோ? திரும்ப இன்னைக்கு என் பிள்ளைக்கு என் கையால ரெட்டை சடை போட்டு விடணும். ஏமா நான் தான் தினம் ரெட்டை சட்டை போட்டுக்கிறேன்ல, நீ ஒரு நாளைக்கு ரெட்டை சட்டை போட்டுக்கிய. ஆமா உங்க ஆத்தாளுக்கு இருக்கிற முடியல ஒத்த சடை போட்டாலே எலிவாளுக்கு குஞ்ச கட்டின மாதிரி இருக்கும். இதுல ரெட்டை சடை வேற போட்டா அம்புடுதேன். ஏன் ஆத்தாவை அப்படி வைர? ஏன்டா உனக்கு இம்புட்டு கோவம் வருது? உங்க ஆத்தாவை வஞ்சா மட்டும் உனக்கும் வருது, எங்க ஆத்தாவை வஞ்சா எனக்கும் வராது. அப்படி சொல்லடி நான் பெத்தவளே. ஆத்தாளு மகளுமா ஒண்ணு சேர்ந்துகிட்டு என்ன தனியா விட்டுட்டீங்க. சரி சரி தாயி இத கொண்டு போய் சின்னவர் வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு. சின்னவர் வீட்லயா? அங்க அந்த எடுவட்ட பையன் இருப்பானே, நேரமாச்சு பள்ளிக்கூடம் போயிருப்பா. அம்மா ஏகாலி வீட்டு புள்ள துணி கொண்டு வந்திருக்கேன். ஏய் நில்டி, துணியை கணக்கு பார்த்து கொடுத்துட்டு போ. நீயே பாத்துக்க. ஒரு சட்டை துணி குறையுது. +2 படிக்கிற இன்னும் 1-2 கூட என்ன தெரியல. துணி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. 2 சேலை, 2 வேட்டி, 2 துண்டு. துணி எல்லாம் கரெக்டா இருக்கு, சரியா வெளுக்கல. எங்க அப்பா வெள்ளைய பத்தி 8 ஊருக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல வெளுக்கணும்னா நீயே துவைச்சுக்க. நில்டி, எண்டி எடுவட்டு முண்ட, என்ன தைரியம் தான் என்னைய துணி துவைக்க சொல்லுவ? இது சொல்றதுக்கு என்னடா தைரியம் வேணும்? என்ன பார்த்து அடேன்னு சொன்ன? ஐயோ அடிச்சிருவோம். எவ்வளவு எகத்தாளம் இருந்தா வேலைப்ப வீட்டுக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டியிருப்பா. பறக்க பணம் கேட்டுச்சான், பன்னருவா சீரு கேட்டுச்சான், மொட்டை பறக்க முதலாளி பட்டம் கேட்டுச்சான். வெள்ள குடுக்க போன இடத்துல எவனாவது வெட்டுக்குன்னு கையை பிடிச்சி எடுத்திருப்பான். இவன் உரி விட்டு கண்ணு குட்டு மாதிரி புடுங்கிட்டு ஓடியாந்துருப்பான். அவன் நிக்கிற சீரே சரியில்லையா? என்னமாச்சு குண்டக்க மண்டக்க நடந்திருக்குமோ? நடந்திருக்கும். வழுக்க நீ என்ன சொல்ற? ஆமா ஆமா கும்பிடுறேன் சாமி. சாமி, என் பொண்ணு ஒரு விளையாட்டு சிரிக்கீங்க. 1.25 ரூபாய் முந்தியில முடிஞ்சு வைன்னு கொடுத்தேன். அத விவரம் இல்லாம எங்க கொண்டு வந்து வச்சுட்டா. நீங்களும் வினயம் இல்லாம பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்க. இல்லடா வேலைப்பா, உன் பிள்ளை விவரமா தான் கூட்டி இருக்கான். உனக்கு எம்புட்டு நெஞ்செழுத்த இருந்தா இம்புட்டு சாதி சனத்துக்கு முன்னாடி நம்ம யாரு என்னங்கிறது மறந்துட்டு நிப்ப. நடலி வீட்டுக்கு பெரியவர் வந்துட்டாரு. பெரியவர் வந்துட்டாரு. அம்சவேணி 40 மார்க். சரசு இந்த மார்க் எல்லாம் பத்தாது, இன்னும் முயற்சி செஞ்சு படிக்கணும். மயில்சாமி எங்க அந்த துரை? வாங்க துரை. சிங்கிள் டிஜிட் 8 மார்க். நீ ஏழை விட்டு பிள்ளையா இருந்தா மாடு மேய்க்க போடான்னு சொல்லியிருப்பேன். நீதான் பணக்கார விட்டு பிள்ளையாச்சே, போய் மாட்டு பண்ண வச்சு நடத்து. பா, என் உயிரை வாங்காத. வழக்கம் போல சிட்டு தான் இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் மார்க், 100க்கு 98. சிட்டு சிட்டு இன்னைக்கு வரல. இனிமே அவ ஸ்கூலுக்கு வரமாட்டா டீச்சர். ஏமா? மயில்சாமி அவ சடையை பிடிச்சி எழுத்து அசிங்கப்படுத்திட்டான். அதனால அவ இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டா டீச்சர். ஏய் எந்திரா. இந்த ஸ்கூல் பேரை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு பிள்ளை தான் இருந்துச்சு. இப்ப அவ படிப்புலயே மண்ணள்ளி போட்டுட்டியா? என்ன என்ன அன்னைக்கு வீதியில சண்டை போட்ட, இன்னைக்கு வீடு தேடி சண்டை போட வந்துட்டியா? சிட்டு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேள. செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். நாளைக்கு நீ எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வரணும். நான் வரது உனக்கு இடத்துல இருந்தா இந்த வருஷம் பூரா நான் பள்ளிக்கூடத்தையே வர மாட்டேன். ஒவ்வொரு வகுப்பையும் நான் 2 வருஷத்தை தானே பாஸ் பண்றேன். நான் வேணா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிக்கிறேன். நீ மட்டும் பள்ளிக்கூடம் போகாம இருந்துடாது சிட்டு. சிட்டு, நாளைக்கு எப்படியாவது பள்ளிக்கூடம் போயிரு சிட்டு. சிட்டு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேள. செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன்.
நாளைக்கு நீ எப்படியாவது பள்ளிக்கூடத்து வரணும். நான் வரது உனக்கு இடத்துல இருந்தா இந்த வருஷம் பூரா நான் பள்ளிக்கூடத்தே வர மாட்டேன். ஒவ்வொரு வகுப்பையும் நான் 2 வருஷத்தை தானே பாஸ் பண்றேன். ஏமா அப்பன் சீக்கிரமா வந்துருமில்ல? ஏண்டி கேக்குற? இல்ல பரீட்சைக்கு படிக்க புஸ்தகம் இல்ல, அதே அப்பன் வந்ததும். உங்க அப்பா என்ன அச்சு மிஷினா வச்சிருக்காங்க? ராத்திரிக்கே அடிச்சு கொடுத்து காத்தால படிச்சுட்டு போறதுக்கு. நினைவு கட்டவளே, யார்கிட்டயாவது ஓசி ஏசி வாங்கி படிப்பியா? சரிம்மா, நான் ராசத்தி கிட்ட போய் புஸ்தகம் வாங்கி படிச்சுட்டு வரேன். சிட்டு, இந்த நேரத்துல எங்க இந்த பக்கம்? இது கேட்கறது கூட தப்புனா என்ன மன்னிச்சுடு. சிட்டு, நாளைக்கு பள்ளிக்கூடம் வரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்நேரத்துல இந்த பக்கம் நாளைக்கு தமிழ் பரீட்சைல, அதான் ராசாத்தி கிட்ட புஸ்தகம் வாங்கி படிக்கலான்னு போறேன். ஐயோ, ஓடை தாண்டில போனோம், பூச்சி போட்டு இருக்கோம். இந்தா என் புஸ்தகத்தை வச்சு படிச்சுக்க. அப்ப நீ படிக்க? நான் அடுத்த வருஷம் தானே பாஸ் பண்ணுவேன். ஒழுங்கா படிச்சா 1 வருஷத்துலயே பாஸ் பண்ணலாம். எது சொன்னாலும் ஒத்து வர மாட்டேங்கிறியே. டீச்சர் 10 பாடத்துல தானே படிச்சு வச்சிருக்காங்க. புஸ்தகத்தை 2ஆ கிழிச்சு நீ 5 படம் நான் 5 படம் மாத்தி மாத்தி படிச்சுக்கலாம். எப்படி ஐடியா? புஸ்தகம் சரஸ்வதி மாதிரி கிழிச்சா படிப்பு மண்டையில ஏறாது. ஆமா, இப்ப மட்டும் நான் மண்டையில ஏறிட்டு இருக்காக்கும். உண்மையிலேயே நீ எனக்கு உதவி பண்றதா இருந்தா நான் அந்த கல்லு மேல உட்காந்துருக்கேன். உனக்கு தூக்கம் வர வரைக்கும் நீ படி, அதுக்கப்புறம் என்கிட்ட கூட நான் படிச்சுக்கிறேன். சிலப்பதிகாரத்தில் மங்களமடந்தீர் குழுமி கோவலனையும் கண்ணகியும் வாழ்த்திய பாங்கினை விளக்குக. கண்ணகியையும் கோவலனையும் மன்னனையும் அக்கால வழக்கப்படி வாழ்த்தினர். காதலனை பிரியாமல் வாழ்க என கண்ணகியையும், காதலியை பிடித்த கை நிகழாமல் இருக்க என கோவலனையும், தீங்கென்று நெடுங்காலம் வாழ்க என பெண் இருவரையும் வாழ்த்தினர். அவ்வாறு வாழ்த்திய பின்னர் அப்பெண்கள் கண்ணகியை மங்கள படுக்கையில் ஏற்றினர். சிட்டு, நான் படிச்சுட்டேன். இந்தா. நானும் படிச்சுட்டேன். எப்படி? புஸ்தகம் என்கிட்ட தானே இருந்துச்சு, நீ எப்படி படிச்ச? படிக்கிறத விட கேட்கறது மனசுல பதியுன்னு சொல்லுவாங்க. உன்கிட்ட எழுதுறதுக்கு நோட் இருக்கு, படிக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்கு. என்கிட்ட எதுவுமே இல்ல, அதான் காதால கேட்டதை மனசால எழுதிக்கிட்டேன். நான் படிச்சது சரியா இருக்கான்னு பாரு. கோவலன் கண்ணகி திருமண நிகழ்ச்சியில் கண்ணகியும் கோவலனையும் மன்னனையும் அக்கால வழக்கப்படி வாழ்த்தினர். காதலனை பிரியாமல் வாழ்க என கண்ணகியும், காதலியை பிடித்த கை நெகிழாமல் இருக்க கோவலனையும், தீங்கின்றி நெடுங்காலம் வாழ்க என பின் இருவரையும் வாழ்த்தினர். அவ்வாறு வாழ்த்திய பின்னர் அப்பெண்கள் கண்ணகியை மங்களப்படுக்கையில் ஏற்றினர். புஸ்தகத்தில் இருக்கிறது அச்சிமரம் அப்படியே சொல்றியே? எங்க அம்மா தேடிட்டு இருக்கோம், நான் வரேன். ஒரு வாரம் சாப்பிடு, அதுக்கப்புறம் தான் தாத்தா சாப்பிட போறேன். உங்கூட பேச மாட்டேன் போ. உங்கூடக்கா ஒரு வாய்மா, ஒரு வாய். உனக்கு என்ன வேணும்? நீதான் எனக்கு ஜப்பு முட்டாயெல்லாம் வாங்கி தரவே மாட்டேங்கறியா? ஓ, ஜவு முட்டாய் தின்னா வவுத்தால போவோம். போய் சொல்ற, உங்கூட பேச மாட்டேன் போ. சாத்தி, என் கூட பேசிடுமா. ஒரு வாய் சாப்பிடு. சரி, தாத்தா ஒரு பாட்டு பாட கேக்குறியா? நெலா நெலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மரமேனே ஏறிவா, ரோசா பூ கொண்டு வா. அப்படி இல்ல. எப்படி? மல்லிகை பூ கொண்டு வா. உன்னை பேச வச்சுட்ட பாத்தியா? இப்போ சாப்பிடு. ஒரு வாய் ராசாத்தி, கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொஞ்சம். மச்சான், கழுவா யாத்தா வீட்டுல வெள்ளப்பணியாரம் சுட்டாங்களாம். இந்த உப்பரப்பட்டி நெய் மணக்குது. உனக்கு? நான் சாப்பிட்டேன். தாய், என்னப்பா? கழுவாயாத்தா வீட்டுல வெள்ள பணியாரம் கொடுத்தாங்களா? இந்தா. உனக்கு? நான் சாப்பிட்டேன். அம்மா, என்னடி? கழுவாயாத்தா வீட்டுல வெள்ள பணியாரம் கொடுத்தாங்களா? அப்பம் கொடுத்துச்சு. இந்தா. உனக்கு? நான் சாப்பிட்டேன். வா பொண்ணுறங்க. வணக்கம். வணக்கம் சக்கி. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? ஆமா. உட்காருங்க. இனிப்பு சாப்பிடுங்க. வேண்டாம் சக்கி. அப்போ பக்கடா? வேண்டாம். அட இந்த பன்னால சாப்பிட சொல்லு. பண்ண வேண்டாம் சக்கி. அட வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது வாங்கி கூடப்பா. 3 டீ போடு போதும். என்னடா சொன்ன?
3 டீ போடு போதும். எந்திரா, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வடை போண்டா வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்ல. உனக்கெல்லாம் எதுக்குடா மாமா மச்சான்? டேய், எவன்டா இவன் தங்கச்சி கட்டினாங்க? இந்த சாக்க வச்சு அவளை ஊருக்கு அனுப்பிச்சிரு. போங்கடா போங்கடா போங்க. இன்னைக்கு கடை காலிடா. எங்க ஆத்தா அப்பா எல்லாம் வாங்க சின்ன மாமியா, வாங்க மச்சின்ச்சி, வாங்க குழந்தையா, வாங்க சின்ன குழந்தையா, வாங்க நடிச்சுதான பெரியவரே, வாங்க விட்டு போற உறவு முறையெல்லாம். பரவாயில்லையே, நீயாவது வெறுங்கையோட வராம பணத்தோட வந்திருக்க. ஆமா, கந்தசாமி வரல? பஸ்ல இடம் இல்ல, சாயங்கால பஸ்ல பொண்டாட்டி பிள்ளையோட வந்துருவாருங்க. பெரியாத்தனமா பொங்கலுக்கு வாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஊரே வந்து நிக்குது. ஏண்டி இது என்ன குடும்பமா கொள்ள கூட்டமா? ஆமா, எங்க ஆத்தா அப்பா அம்சத்தை பார்த்தா நீங்க அப்படிதான் பேசுவீங்க. வாங்கண்ணே. பாசத்தை பொங்கி வழியிற அதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? ஐயா, நீங்க நல்லா இருக்கணுங்க. ஐயா, வம்சமெல்லாம் நல்லா இருக்கணும். ஐயா, நீங்க மகராசனா இருக்கணும். என்ன வேலைப்பா இப்படி நேரம் கழிச்சு வர்ற? உனக்கு மல்லு வேட்டி, உன் பொண்டாட்டிக்கு கண்டாகி போடவே. சந்தோஷம் தானே? எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சாமி. என்ன? இந்த பஞ்சாங்கம் குறிக்கிறவங்க வருஷத்துக்கு 2 வாட்டி பொங்கல்னு எழுதிருக்க கூடாதா? அப்படின்னா உங்க கையால 2 வாட்டி கோடி வாங்கிக்கலாம்ல? அதனால இருந்தா இதையும் வச்சுக்க. இருக்கட்டும் சாமி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எனக்கு இதுக்கு 2 வேட்டிகளா? நாட்டுல போற இடத்துல வர இடத்துல என்ன பத்தியா பேசுறான்? பொண்ணை பத்தி உன் தலைவை பத்தி தான் பேசுறான். ஒண்ணு கட்டிக்க, ஒண்ணு போத்திக்க. சரிங்க சார். இந்தா, அப்பனுக்கு நம்ம மேல எம்பிட்டு புரியும் பாத்தியா? சேலையெல்லாம் நல்லா அடுப்பாதான் இருக்கு. சரிதான், இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சு எடுத்திருக்கலாம். யாரும் பொஞ்சாதியா? எதுக்கு எடுத்தாலும் நொல்லு சொல்லுவாளே. என்ன சொல்ற? அவனே அள்ளையில குத்துறவ என்கிட்ட சொல்லு. சடங்கான புள்ளியா ஊர்ல இருந்து கூட்டி வந்திருக்கான்ல, அதுக்கு ஒரு பாவாடை சட்டை. வேலைப்பா, உன் பிள்ளைக்கு சடங்கு சுத்தி போய் வாங்கினியோ இல்லையோ, உன் பொஞ்சாதி அதையே காரணம் காட்டி ஊரு பூரா வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உண்டியல் ஒண்ணுதான் பாக்கி, அதையும் வாங்கி கொடுத்துரு. இந்த பொம்பளைங்க தனியா ஒதுங்குற பக்கம் இப்படியா விசுக்குன வருது? உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். கூட்டமா இருந்ததுனால கூச்சமா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட தனியா. தனியாவா? ஏங்கிட்டியா? ஏன் இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்க. சிட்டு, நீ என்ன முன்ன மாதிரியே நினைச்சிட்டு இருக்க. என் கூட்டாளி பசங்களுக்கு தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்தியாமே? என்கிட்ட இருந்துச்சு கொடுத்தேன். பொரிகள் எல்லாம் கொடுத்தியாமே? என்கிட்ட இருந்துச்சு கொடுத்தேன். கேட்காமலே எல்லாருக்கும் கொடுத்துருக்கே. நான் ஒண்ணு கேக்குறேன், கொடுப்பியா? கேளு. உன் இதயத்தை. டேய், எம்புட்டு நேரமா காத்துட்டு இருக்கு. மயில்சாமி வேற வரல. சினிமா கொட்டையில எழுத்து போட்டுருவான்டா. டேய், புர்ரா, அவன் வந்துட்டான். இது வந்துட்டாடா. டேய், என்னடா பேரஞ்ச மாதிரி வர? என்ன பத்தி எதனாலும் சொல்லு. என்ன அடிச்சோட பேன் சொன்ன. டேய், புர்ரா, அவனே ஏன் அடிக்கிற? மனசே சரியில்லடா. ஆமா, சிட்டு பின்னாடி போனியே, என்னாச்சு? அடிச்சிட்டாடா. அடிச்சிட்டாளா? உன்ன அடிச்சிட்டாளா? டேய், புர்ரா, சிட்டு அடிச்சாலா? உன்ன அடிச்சாலா? கவலைய விடு. அடிக்கிற கைதாண்டா அணைக்கும். இன்னைக்கு அடிப்பா, நாளைக்கு அணைச்சுக்குவா. இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? இதெல்லாம் கத்துக்கணும்னா சினிமாவை பார்த்து கத்துக்கணும்டா. வாங்கடா, சீக்கிரம் வட நேரம் வச்சு. என்னடி மேட்டுப்பட்டி குட்டக்கலப்ப தீவட்டி பிடிச்சிட்டு இருக்கா? உங்க அப்பா எங்கடி? சின்னப்பத்தவர் வீட்டு துணிக்கு வெள்ளவை வைக்க போயிருக்கு. மாலைக்காக மரியாதை இழக்கிற இந்த நாட்டுல மரியாதைக்காக மாலை இழக்கிற முத மனுஷிய இப்பதான் நான் பாக்குறேன். பெரிய தத்துவம் பேச வந்துட்டான். ஏண்டா 20 வருஷமா படிச்சு 5 வருஷமா வேலை தேடி இருக்கிற வீட்டையும் காட்டையும் வித்து விட்டு இன்னைக்கு மம்புட்டி எடுத்துக்கிட்டு மண் வெட்ட பரப்பிட்டான். ஏண்டா அந்த புத்தி உனக்கு முதல்ல இருந்திருந்தா இருந்த வீடு காடாவது மிஞ்சி இருக்கும்ல? போட, இப்படி வெத்து பேச்சு பேசாம வேலையை பாரு. இல்லன்னா தோல்ல கிடக்கிற மம்புட்டி கூட மிஞ்சாதுற. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவருக்கு 4 முளை துண்டு தான் மிஞ்சிச்சு. குத்தம் சொல்லியே பழகி போன உங்களை மாதிரி ஆளுக கிட்ட ஏட்டு படிப்புக்காரன் பேச்சு எங்க எடுப்பட போகுது? சாமி அப்பன் வாங்க. சாமி அப்பர் வாங்க. உட்காருங்க 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 வாங்க. வியாபாரத்துக்கு வச்சுக்கிட்டு நீ எடுத்தீங்கிற போடி உள்ள. எசைக்கு முத்து 2 ஸ்பெஷல் டீ போடு. புது தூள் மாத்திருக்கியா? புது தூள் மாத்திருக்கியா?
எவனோ எசகு பெசக இன்னைக்கு மாட்டிட்டான் போல் இருக்கு. நேரம்டா. பேசாத. இது என்ன பண்ணா? பின்ன என்ன மாங்காயா? ஸ்பெஷல் பண்ணுன்னு சொல்றாங்களே. சரி, அது உனக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. அதை விடு. சாப்பிடுங்க. இல்ல வேணாங்க. சாப்பிடுங்க. இல்ல வேணாங்க. அட சும்மா சாப்பிடுங்கண்ணா. சாப்பிடுங்க. இது என்ன அல்வாவா? அல்வா. என்னடா? சும்மா கேட்டேன். சாப்பிடுங்க. வேணாங்க. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. ஏய், என்ன மொத்தம் எவ்வளவாச்சு? பழைய பாக்கி சேர்த்து சொல்லு. பழைய பாக்கியா? பழசு ஒரு 3.25. இப்போ இது ஒரு 3.25. ரெண்டு சேர்த்து கரெக்டா 5 ரூபாய் கொடு. டேய் தப்புட்ட, இந்த எசைக்கு முத்து டீ போடுறது வேணா முன்ன பண்ணி இருக்கலாம். ஆனா கணக்குல சூரப்புலிடா. அதான உன் கடைக்கு வரேன். சாமியப்பர் ஒரு 10 ரூபா கொடுங்க. எதுக்கு? பண்ணுது நீ இல்ல அல்வா சாப்பிட்டீல்ல, குடியா. யோ, என்னையா 10 ரூபா கேட்டா இதை கொடுக்குற? இதாயா 10 ரூபா? இதான் 10 ரூபாயா? எசைக்கு இது 10 ரூபாய்னு பாரு. யாரா சொன்னது? இது 7 ரூபாடா. ஏமாத்தி விட்டானே. சரி, 5 ரூபாய் பாக்கி எடுத்துக்கிட்டு 2 ரூபாய் தர்றேன். 2 ரூபா கொடுக்க போறியா? இவர் யாரு? பிச்சைக்காரன் நினைச்சியா? ஆமா. டிரைவரியா? இந்த பிஸ்கோத் காசெல்லாம் வாங்க மாட்டாரு. அதை நீங்க வச்சுக்க. சாமியப்பர் போகலாமா? நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி வந்துடுறேன். அந்த பிச்சை காசை கொடு. இந்த பிஸ்கோத்து காசெல்லாம் உனக்கு வேண்டாம். நாளைக்கு வந்து ஏதாவது மேய்ஞ்சிட்டு போ. வந்த வரைக்கும் லாபம். ஒன்னு அடிக்க வந்துருவேன். சின்னத்தாயி 7 வருஷத்துல எப்படி வளர்ந்துருச்சு. ஐ சித்தக்கா, நீயா இந்த ஊருக்கு டாக்டர் வந்திருக்க? ஆமா, இன்னும் நீ இந்த வேலையை விடலையா? விடிஞ்சா போதும், கையில வேப்பங்கொலைய கொடுத்து அடிக்க சொல்றாங்க. வர்ற வழியில பாத்திருப்பியே, ஒரு மரத்துல கூட இலையே இருந்திருக்காதே. தாத்தா எங்க தாயி? வீட்டுலதான் படுத்திருக்கு, வாங்க. தாத்தா தாத்தா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு? வெள்ளையம்மா சாமி. எந்த வெள்ளையம்மா? ஊரு மறக்கலாம், உலகம் மறக்கலாம், நீங்க மறக்கலாமா சாமி? ஏகாலி பொஞ்சாதி சாமி. சாமி, என் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சு இந்த ஊருக்கே கூட்டியாந்திருக்கேன். இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. வேலப்ப போலா டாக்டரா? முத்தாடி பிடிச்சு சுத்திட்டு இருந்தவ அதுக்குள்ள டாக்டர் ஆயிட்டாளா? நல்லா நீ சாமர்த்தியசாலிதான். நடு ராத்திரில வயசு பிள்ளைய கையில கூட்டிட்டு ஊரையும் சனத்தையும் விட்டு போனவள்ல. என்ன இருந்தாலும் உன் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். செல்லப்பட்டிக்கு போன திரும்ப மாட்டான்னு நினைச்சுதான் ஊரை விட்டே போயிட்டியா? பொழுது பிடிச்சோட ஊருக்கு திரும்பினவன் எல்லாரும் பேசுறதை கேட்டு பதச்சே பாரு. ஒரு பத இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா நெஞ்சு வெடிச்சிரும் போல இருந்தது. காதை மூடிட்டு நீ பாட்டுக்கு உன் வீட்டுக்காரனே ஆத்தங்கரையில் தூக்கி போட்டு போயிட்டேன். மறுநாள் பால் தெளிக்கிறதுல இருந்து 16வது நாள் கருமாதி வரைக்கும் எல்லாம் நான் தான் செஞ்சு முடிச்சேன். சரி ஏன் கண்ண கசக்கிறவ அதான் கெட்டிகாரியா போய் காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறியே. சின்ன பிள்ளை இந்த மாதிரி தாய் மோடு தவிச்சு போய் வந்திருக்காங்க, குடிக்கிறதுக்கு மோர் கொண்டா. கழுத பழைய புத்தி போலியா? சொம்போட குடி. சாமி, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாதி சனங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். வரேன் சாமி. எசைக்கு முத்தண்ணே என்னடா? டீ கொடுங்கண்ணே. ஏய் அழுக்கு துணி, காலங்காத்தால கடன் கேட்க வந்துட்டியா? கீழே இறங்கல சுடுதண்ணி புடிச்சு மூஞ்சில ஊத்திடுவேன். இறங்க கீழே. எனக்கு கொடுக்காத, ஈ ஓட்டிக்கிட்டே தெரி. சாமியை பாரு, வாங்க டீ சாப்பிடலாம். என்னடா சாமியப்பர் துண்ட காணம் துணியை காணம்னு ஓடுறார்? அது ஒண்ணு இல்லண்ணே, என்கிட்ட கடை வாங்கி இருந்தாரு. ஆளை பார்த்ததும் எடுத்துட்டு வர போயிருக்காரு. என்ன கம்பா? சும்மா இருக்கண்ணே, ஒரு டீ கட்ட கொடுக்க மாட்டீங்க. பாத்தீங்களா, மொத்தமா பணம் வர போகுது. உன் கடையில சரக்கு என்னடா சரக்கு எவ்வளவு தரும்? சரக்கு எவ்வளவு தேரும்? எவ்வளவு தேரும்? சொன்ன கேளுங்க. சரக்கு வாங்க முடிஞ்சா நீ ஏண்டா தோசை கட்டலையா? சொன்ன கேளுங்க. கேஞ்ச மூஞ்சி ஏண்டா சுடுகாட்டு மண்டை ஏண்டா தப்புன்னு சொல்ற பையா? டிரைவர் வண்டி நிப்பாட்டு.
டிரைவர், நீ மட்டும் இறங்கி போறியே, என்னை உங்க அப்பா நான் வந்து இறக்கி விடுவான். மாசம் சொலையா 300 ரூபாய் சம்பளம் வாங்குறிய. வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல, என்னை ஏத்தி விடணும், என்னை இறக்கி விடணும். டிரைவர், பின்னாடி வாயா. வாங்க நாயக்கரே, என்ன வண்டி எல்லாம் அமக்கலப்படுது? வண்டி எங்க பரம்பரைக்கு புதுசு நினைச்சியா? எங்க தாத்தா ரெட்ட குதிரை பூட்டின சாரட்டு வண்டி வச்சிருந்தாரு. எங்க அப்பா ரெட்ட மாடு பூட்டின வில்லு வண்டி வச்சிருந்தாரு. அந்த கௌரவத்தை நான் காப்பாத்தணுமா இல்லையா? காப்பாத்தணும் காப்பாத்தணும். உங்க தாத்தா குதிரை மிதிச்சே செத்தாரு, உங்க அப்ப மாடு முட்டியே செத்தான். எதுக்கு நீங்களும் ஒரு நல்ல ஜோசியரா வச்சு பாக்குறது நல்லது. வாகனத்துல உசுறு போற யோகம் இருக்குதான்னு. உசுறு போச்சுன்னா யோகம் இல்லையா, கண்டம்.